வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். சிலருக்கு மிஷினுக்கு போய் முறுக்கு மாவு அரைக்க முடியாது. சில ஊரில் மாவு மிஷின் இருக்காது, முறுக்கு மாவு அரைக்க முடியாது. இந்த மாதிரி மிஷினில் அரைச்ச முறுக்கு மாவு இல்லையா? கவலையை விடுங்க, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வீட்டில் இருக்கிற அரிசி மாவுலேயே கரன்னு தேன்குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் சொல்லியிருக்கிற சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுனா போதும். தேன்குழல் முறுக்கு கரன்னு அருமையாக செய்யலாம். செஞ்ச உடனே காலியாயிரும். நீங்கள் எவ்வளவு முறுக்கு செஞ்சாலும் செஞ்ச உடனே காலியாயிரும். இந்த கரன்னு தேன்குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு அடிகனமான வாணலி சூடு பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் அளவு வெள்ளை உளுந்து அதை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் கைவிடாமல் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுந்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இது செவக்கக்கூடாது. அது செவக்கிறதுக்கு முன்னாடி நாம் எடுத்துடணும். இப்போ இதை மிதமான சூட்டில் வறுத்தோன்னா ஒரு கை தொட்டு பார்த்தோன்னா சுருன்னு இருக்கும், வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்து நாம் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இந்த உளுந்து செவந்துச்சுன்னா முறுக்கு ரொம்ப செவந்துடும். இப்போ அதே பாத்திரத்தில் கடையில் வாங்கின அரிசி மாவு, பிளெயின் அரிசி மாவு, இதை 2 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இந்த ஒரு கையில் தொட்டு பார்த்தா சூடு வரணும், அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் கைவிடாமல் வறுக்கணும். கொஞ்சம் விட்டோன்னா அதுக்கு அடியில் ப்ரௌன் ஆயிரும். இதோ இந்த அளவுக்கு தொட்டோன்னா சுருன்னு சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை சலித்து எடுத்துக்கலாம். நைஸ் சல்லடையில் சலிச்சுக்கணும், ஏன்னா கட்டி இருக்கக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை நாம் சலித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த உளுந்தை நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறின உளுந்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இந்த உப்பும் பெருங்காயமும் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நாம் முறுக்கில் எந்த கட்டியும் சேர்ந்துடக்கூடாது. இப்போது இந்த அரைச்சிட்டு வந்த உளுந்து மாவை ஒரு நைஸ் சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நல்லா நைஸு சல்லடையில் சலிக்கணும். அப்போ தான் நல்ல மாவு வந்து நைஸாக இருக்கும். இப்போ நல்லா சலிச்சாச்சு. அந்த கப்பியை நாம் தோசைக்கு ஊற போடுறப்ப சேர்த்து ஊற போட்டுக்கலாம். இப்போது இந்த சலித்த உளுந்து மாவில் 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். நாம் எந்த கப்பில் அந்த அரிசி மாவு எடுத்தோமோ அதில் 1/2 கப் அளவு இந்த வறுத்து அரைச்சிட்டு சலித்த உளுந்து மாவு எடுத்துக்கலாம். இப்போது அந்த 2 கப் அளவு அரிசி மாவை ஒரு பவுலில் சேர்த்துருக்குறோம். அது சலித்த மாவு. இந்த உளுந்து மாவையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு. இப்போது நல்ல சூடாக இருக்கிற நெய் அல்லது எண்ணெய், அது சூடாக இருக்கணும். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் குழிக்கரண்டியால் சேர்க்குறீங்கன்னா சின்ன கரண்டியில் 2 கரண்டி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த நெய் அல்லது எண்ணெய் எது சேர்த்தாலும் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ அதை கையால் நல்லா அந்த மாவுலெல்லாம் படுற மாதிரி பெரட்டி விட்டுட்டு நாம் இந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த உப்பு பெருங்காய தண்ணி அதையும் அதில் சேர்த்துட்டு ஒரு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற கொஞ்சம் வெந்நீர் அதை சேர்த்து பிசைகிறோம். நம்ம கொஞ்சம் ரொம்ப கொதிக்க இருக்க வேண்டாம். ஓரளவு சூடாக இருக்கிற தண்ணி 1 டம்ளர் அளவு சேர்த்து இந்த முறுக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம். அந்த கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் அந்த தண்ணி. அந்த அளவுக்கு கொஞ்சம் சூடாக சேர்த்து இதை பிசைஞ்சிட்டு இப்போது 1 டம்ளர் அளவு சூடான தண்ணி பத்தலை, அதுக்கு மேலே நாம் சாதாரண தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த முறுக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த முறுக்கு மாவை பிசையணும். இது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப தளன்னு இல்லாமல் இந்த பதத்துக்கு இந்த முறுக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம புழிஞ்சால் புழிய வரணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு தட்டு போட்டு மூடிடணும், இல்லைன்னா உணர்ந்து போயிடும். இதை முறுக்கு மாவு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதுதான் தேன்குழல் முறுக்கு அச்சு. இந்த மாதிரி 3 ஹோல் இருக்கும். இதை நாம் அந்த முறுக்கு உரலில் சேர்த்துட்டு எண்ணெய் தடவிக்கலாம். இந்த உள்பக்கமும் அந்த வெளிப்பக்கமும் அந்த முறுக்கு உரலில் நாம் எண்ணெயை தடவிக்கலாம். அப்போ தான் அந்த முறுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கும். இந்த முறுக்கை இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டு அல்லது ஒரு கரண்டியில் புழியலாம். நான் சின்ன தட்டு எடுத்துருக்கிறேன். இந்த தட்டோ அல்லது நீங்கள் கரண்டியில் புழியறதுனாலும் எண்ணெயை தடவிட்டு இப்போ இந்த முறுக்கு மாவை சின்னதாக உருட்டி நாம் அந்த முறுக்கு உரலில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த முறுக்கு மாவு வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக வைக்கணும், அப்போ தான் நமக்கு புழியறதுக்கு வரும். ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஃபில் பண்ணால் புழியறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நாம் இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது
இந்த மாதிரி சின்னதாக உருட்டி பிள்ளையார் வச்சோன்னா அந்த முறுக்கு மாவோட பதம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் இந்த நூல் மாதிரி அந்த மாவை உருட்டி எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்குறோம். இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ படார்னு நம்ம போட்ட முறுக்கு மேலே வந்துருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த எண்ணெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முறுக்கை புழிஞ்சிட்டு இதை ஒன்று ஒன்றா எடுத்து நாம் எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன தட்டு ஒரு 4 எடுத்து புழிஞ்சி வச்சுக்கலாம். அல்லது கரண்டிலையும் புழிஞ்சி நாம் இந்த எண்ணெயில் போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நாம் புழிஞ்சி வச்சுருக்கிற முறுக்கு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலக்கலன்னு முறுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ரொம்ப அடசலாக முறுக்கு புழியாமல் கொஞ்சம் கலகலன்னு இருக்கிற மாதிரி புழிஞ்சிக்கலாம். இந்த இருக்கிற எண்ணெய்க்கு நான் 3 முறுக்கு புழிஞ்சிருக்கிறேன். இப்போ நம்ம போட்ட உடனே பெரட்டாமல் கொஞ்சம் நேரம் கழித்து அதை பெரட்டி விட்டுட்டு அப்பப்போ பெரட்டி விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா அந்த சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. இந்த மாதிரி அந்த பில்ஸ் சுத்தமாக நின்னதுக்கப்புறம் நாம் அந்த முறுக்கை எடுத்துடலாம். இப்போ நாம் அந்த முறுக்கை நல்லா அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயே இருக்காதுங்க, எண்ணெய் சுத்தமாக இருக்காது இந்த முறுக்கில். இப்போ நாம் இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி நாம் மிச்சம் இருக்கிற முறுக்கு மாவையும் 3 4 நாம் வச்சுருக்கிற எண்ணெய் அளவை பொறுத்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த மாவை எப்பயுமே ஒரு தடவைக்கு 2 தடவை சலிச்சிட்டு சேர்க்கணும். சலிக்காமல் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு சின்ன கப்பி இருக்கும், அதுதான் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த நாம் லேசாக சூடு பண்ணிக்கிறோம். அந்த அரிசி மாவை லேசாக சூடு பண்ணிக்கிறோம். அந்த வெந்நீர் கை பொறுக்கிற சூட்டில் ஊற்றி பிசையும் போது நமக்கு அந்த கரகரப்பு கிடைக்குது. கடையில் வாங்கின அரிசி மாவுன்னாலும் நாம் ஒரு தடவை வறுத்துட்டு அந்த வெந்நீர் கொஞ்சம் ஊற்றி பிசையும் போது அந்த கரகரன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த எண்ணெய் அல்லது நெய் சேர்க்கும்போது சூடான எண்ணெய் அல்லது சூடான நெய் சேர்க்கணும். நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருப்போம்ல, அதுலேருந்தும் 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். கொதிக்க ஊற்றும்போது அந்த கரகரப்பு கொடுக்கும். இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நாம் முறுக்கு செய்யும்போது நல்ல கரகரன்னு சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முறுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஈரம் இல்லாமல் காஞ்ச எவர் சில்வர் டப்பாவில் எடுத்து வச்சு காற்று போகாமல் மூடி வச்சிட்டோன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. நல்ல அதே கரகரப்போடு அருமையாக இருக்கும். இந்த முறுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.